மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ கரவலை இழுக்கிறது தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த கரவலையில் பார்த்தீங்கன்னா மீனுங்க என்னென்ன மீன் வரும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மெதுவாக தான் வரும், ரொம்ப டைம் ஆகும் கரைக்கு வர்றதுக்கு மீன். இது எல்லோரும் சேர்ந்து இழுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குட்டி குட்டி மீன் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் காக்காங்க அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்குது. இந்த வலையோட எண்டில் தான் அந்த மாதிரி மீனுங்க நிறைய இறஞ்சி போகும். அதனால தான் அந்த காக்காங்க அதை பிடிக்கிறதுக்கு சுற்றி சுற்றி பறந்துட்டுருக்குது. எல்லாம் கடல் காக்காங்க. நீரோட்டம் கொஞ்சம் கரையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நேராக இழுக்க முடியல வலையை. அப்படியே தள்ளி இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. இந்த இழுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் வலை எசக்கு புசுக்காக மாறினா கூட மீனுங்கெல்லாம் வெளியே போயிடும், வலை உள்ளே போகாது. இதையும் பார்த்து பண்ணணும். இதில் கிட்ட ஒரு 35 பேர் கிட்ட இழுத்தாங்க. ஆனால் மாறி மாறி எல்லோரும் இழுக்கிறாங்க. இது எல்லோரும் ஒன்றுபட்டு இழுத்தால் தான் சீக்கிரமாக கரைக்கு வரும். இது எல்லாமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே இதில் இழுத்துட்டு இருந்தாங்க. மேலே ஒரு போட் இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் வலை சைடாக போகுது, கரெக்டாக இழுங்கன்னு சொல்லி காட்டுறாங்க, செய்தி காட்டுறாங்க. அதனால் எல்லோரும் இந்த பக்கம் வலையை வேகமாக வேணும். அந்தாண்ட பக்கம் இருக்கிற வலை மெதுவாக வந்தாலும் பரவாயில்ல. இந்த பக்கம் இருக்கிற வலை தான் ரொம்ப அடிச்சுட்டு போகுது. பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த வலை அங்கே போயிடுச்சு தண்ணி நீரோட்டத்துக்கு. இந்த மாதிரி போச்சுன்னா மீன் நிறைய இறங்கி வெளியே போயிடும். அதை மீன் வலையில் ஓட்டுறதுக்குமே ஒருத்தர் அங்கே போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு வச்சுட்ருக்காரு. இந்த வலையில் கிடைச்சா நிறைய மீன் கிடச்சிரும், இல்லைனா மீனே கிடைக்காது. அதனால் இது கரைக்கு வந்த பிறகு தான் தெரியும் என்னென்ன மீன் வந்துருக்குன்னு. வலை கரைக்கு வர்ற வரைக்கும் இந்த இழுக்கிறவங்க எல்லாருக்கும் மனசில் மீன் இருக்குமோ, இதே மீன் இருக்குமோ, இந்த மாதிரி மனசில் நிறைய ஓடிட்டுருக்கோம். காக்கா பறக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா மீனுங்க இருந்தால் தான் காக்காங்க நிறைய பறக்கும். குட்டி மீனுங்க நிறைய இருக்குது. சின்ன சின்ன நெத்திலிங்க நிறைய இருக்கும். சின்ன சின்ன கவலை மீன், சாலை மீன் சொல்லுவாங்க, அந்த மீனுங்க என்ன இருக்கும். அதனால் தான் நிறைய பறந்துட்டு இருக்குது காக்காங்க. வலை கிட்ட வந்துடுச்சு. காக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய கொத்த ஆரம்பிச்சிச்சு. மீனுங்கெல்லாம் இறஞ்சி போயிட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன். வலை கரெக்டாக நேராக வராதனால எல்லோரும் வலை எங்கே இழுக்கிறாங்க. ஆனால் நீரோட்டத்துக்கு வலை அங்கே அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இருந்தாலே கொஞ்சம் கஷ்டம். மீனவர்கள் நிறைய மீன் வராது வலையில். பார்த்து பத்திரமா தான் எல்லோரும் பண்ணணும். மேல் வலையில் ஒரு மீன் வந்துருந்தது, வாழை மீன். அந்த மீன் பார்த்தீங்கன்னா வலையில் முன்னாடியே வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ அதான் காட்டி பார்த்துட்ருக்கீங்க. வலையை இந்த வலை மீன் வரதை பார்க்குறது நிறைய ஜனங்கள் பீச்சுக்கு வந்தவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ் டேனால மார்னிங்கே செம கூட்டம் இருந்தது பீச்சில். அதேமாரி மீன் வாங்குறதுக்கும் நிறைய ஜனம் வந்திருந்தாங்க, நிறைய பேர். இந்த மீன் வர்றது வந்து இந்த வலை கரைக்கு வந்து மீன் என்னென்ன மீன் இருக்குதுன்னு தெரிஞ்சு நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த வீடியோ நான் இதில் காமிச்சிருக்கேன்.
வாழை மீன் ஊதிச்சு பேர் பொருவாதான் காயில முள்ளா இருக்குதுடா பாய குத்திக்கு போறீங்கடா அந்த முள்ளுக்குதுடா குத்திக்கு போறீங்கடா ஓடுற ஓச்சத்துக்கு போறதா வெளியா மடி பிடிங்க யாரும் உடங்கினது கரெக்டா பாம்பு இது பள்ளி இது பூராகுது அது முதல் மொத்தம் பொடி பண்ணிடலாமா மீன் ஒண்ணா கொடுப்பா மூணு படி மீன்ல போய் பறி போடு பொடி போடுங்க பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சு போட்டீங்க என்ன செஞ்சாங்க எனக்கு இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஒரு குண்டா முள்ளா இருக்குது. ஏன் பெருவால போட்டதான் கேக்குறேன். அவன் சொல்லுவான், நீ எடுப்பியா? எல்லாம் குழம்புதான் எத்தனை பேர் செய்ய வேண்டியது. வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி